ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. குட்டி கதைகள் 149. இதில் விருத்ரா அசுரன் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் தேவர்களின் தலைவனான இந்திரன் உலக அதிபதியாக இருந்த காரணத்தினால் கர்வம் கொண்டு தன் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருந்தார். அனைத்து தேவர்களும் ஜீவராசிகளும் மரியாதையுடன் சூழ்ந்து இந்திரனுக்கு சேவை செய்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது தேவ குருவாய பிருகஸ்பதி அங்கே வர இந்திரனோ ஆசனத்தில் இருந்து எழுந்து அவரை வரவேற்கவோ அல்லது அவருக்கு ஆசனம் அளித்து மரியாதை செய்யவோ கிடையாது. இதனால் வருத்தமடைந்த பிருகஸ்பதி எந்த ஒரு விதமான உணர்வையும் வெளிக்காட்டாமல் சபையில் இருந்து வெளியேறிவிட்டார். பின் இந்திரனால் காண இயலாதபடி பிருகஸ்பதி தன் வீட்டிலிருந்து மறைந்து விட்டார். இந்த சமயம் அசுரர்கள் அவர்களுடைய குருவாய சுக்கிராச்சாரியரை மதித்து அவர் அறிவுரைகளை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்ததால் அவர்கள் தேவர்களை பற்றிய கவலை இல்லாமல் நல்ல நிலையில் இருந்தார்கள். அசுரர்கள் சுக்கிராச்சாரின் அறிவுரைப்படி தேவர்களுடன் போர் தொடுத்து தோற்கடித்து விட்டார்கள். இப்பொழுது குருவை இழந்த தேவர்கள் பலம் இழந்த நிலையில் இருந்ததால் பிரம்மாவை வணங்க பிரம்மாவின் அறிவுரைப்படி துவஸ்தாவின் மகனாகிய விஸ்வரூபாவை குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். தேவகுருவான விஸ்வரூபர் இந்திரனின் நலனிற்காக நாராயண கவசம் எனப்படும் பகவான் விஷ்ணுவிற்கான பிரார்த்தனைகளை செய்தார். இந்த மந்திர மகிமையினால் இந்திரன் அசுரர்களை வென்று மீண்டும் தான் இழந்த சாம்ராஜ்யத்தை பெற்றுவிட்டார். ஆனால் 3 தலைகளை கொண்ட தேவகுருவான செயல்பட்ட விஸ்வரூபர் யாகங்கள் செய்யும் போது அவிர்வாகத்தை தந்தை வழி உறவினர்களாகிய தேவர்களுக்கு வெளிப்படையாகவும் தாய் வழி உறவினர்களாகிய அசுரர்களுக்கு இரகசியமாகவும் அளித்தார். இதனை அறிய வந்த இந்திரன் உடனே விஸ்வரூபரின் 3 தலைகளையும் வெட்டிவிட்டான். உடனே அந்த தலைகள் கௌதாரி பறவையாகவும் சிட்டுக்குருவியாகவும் தித்திரி பறவையாகவும் மாறிவிட்டன. இப்பொழுது விஸ்வரூபரை கொன்ற பாவத்தினால் பலம் அனைத்தையும் இழந்த இந்திரன் ஓராண்டு காலம் துன்புற்று பின் தன்னை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக தனது பாவ விளைவுகளை நிலம், நீர், மரங்கள், பெண்கள் ஆகிய 4ற்கும் சமமாக பகிர்ந்து அளித்து விட்டார். இதற்கு இடையில் விஸ்வரூபர் கொல்லப்பட்டதை அறிந்த துவஸ்தா இந்திரனை கொல்வதற்காக ஒரு யாகம் செய்தார். அன்வா ஹரியம் என்ற இந்த யாகத்தின் தெற்கு பகுதியில் இருந்து விருத்ரா அசுரன் என்ற கோரமான அசுரன் தோன்றினான். விருத்திரன் என்றால் அனைத்தையும் மூடிவிடுபவன் என பொருள். ஆகையால் விருத்தா அசுரன் தனது தவ வலிமையினால் எல்லா கிரக அமைப்புகளையும் இருளால் மூடிவிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் அனைத்து தேவர்களின் அனைத்து ஆயுதங்களையும் விழுங்கியும் விட்டான். தங்களுடைய சொந்த பலத்தை இழந்த தேவர்களின் நிலை மிக மிக பரிதாபகரம் ஆயிற்று. இப்பொழுது அனைவரும் கூடி பகவான் நாராயணரை பிரார்த்தனையால் திருப்திப்படுத்த முயன்றார்கள். அவர்கள் பிரார்த்தனையால் திருப்தி அடைந்த பகவான் நாராயணர் அவர்கள் ததிசி முனிவரை அணுகி அவரது உடலை தானமாக கேட்டு பெற வேண்டும். அந்த உடலினால் விஸ்வகர்மா வஜ்ராயுதம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என கூறினார். ததிசி முனிவரின் உடல் அவரால் பயிற்சி செய்யப்பட்டு வந்த நாராயண கவச்சத்தால் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருப்பதால் அதனால் செய்யப்பட்ட அந்த வஜ்ர ஆயுதமும் பகவான் நாராயணரின் முழு சக்தியை கொண்டு இருப்பதால் நிச்சயமாக அது விருத்ராசனை கொன்றுவிடும் என மேலும் கூறினார். பகவான் நாராயணர் கூறியபடி அதர்வாவின் மகனான ததிசி முனிவரை அணுகி அவருடைய உடலை தானம் பெற்று அதனால் விஸ்வகர்மா செய்த பிரம்மாஸ்திரத்தை பெற்று அதனால் பலம் அடைந்த தேவர்கள் மறுபடியும் அசுரர்களுடன் போர் தொடுத்து விட்டார்கள். இப்போரானது சத்தியயுகத்தின் முடிவில் திரேதா யுகத்தின் ஆரம்பத்தில் நர்மதா நதிக்கரையில் நடந்தது. அசுரர்கள் விருத்ராசுரன் தலைமையிலும்
தேவர்கள் இந்திரன் தலைமையிலும் போர் செய்தார்கள். போரில் நாராயணரால் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்த தேவர்களை அசுரர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. போரின் துவக்கத்திலேயே அசுரர்கள் விருத்ராசுரனை மட்டும் தனிமையில் போரிட விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். வலிமை மிக்க விருத்ராசுரன் தனது பருத்த உடல் உடன் எதிரொலிக்கும் குரல் உடன் கர்ஜித்த போது இடி விழுந்து போல் தேவர்கள் அனைவரும் மூர்ச்சை அடைந்து தரையில் விழுந்து விட்டார்கள். விருத்ராசுரன் மதம் கொண்ட யானை போன்று தனது கால்களால் தேவர்களை நசுக்கினான். இந்திரனையும் தன்னுடைய கதையால் தாக்கினான். கதையால் தாக்கப்பட்ட இந்திரனின் யானையான ஐராவதம் இடி விழுந்த மலை போல் மிகுந்த வேதனை உடன் வாய் கிழிந்து ரத்தம் கக்கியபடி 14 கஜ தூரத்திற்கு பின்னால் தள்ளப்பட்டு இந்திரன் உடன் தரையில் விழுந்து விட்டது. தர்ம ஆத்மா ஆன விருத்தாசுரன் கீழே விழுந்த இந்திரனை மீண்டும் தாக்காது விட்டான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்திரன் யானை மீண்டும் சுகப்படுத்தினான். பின்பு, ஓ இந்திரனே, இந்த யுத்தத்தில் நீ உன் வஜ்ராயத்தினால் என் தலையை துண்டித்து விட்டால் பிற ஜீவன்களுக்கு நான் எனது உடலை பெரும் மகிழ்ச்சியுடன் இரையாக்கி விடுவேன். இவ்வாறாக கர்ம வினைகளில் இருந்து விடுபட்டு நாரதரை போன்ற மகா பக்தரின் பாத தூட்சியை பெரும் பாக்கியம் பெறுவேன். ஓ இந்திரனே, நீ ஏன் உன் வஜ்ராயத்தை என் மீது பிரயோகிக்காமல் இருக்கின்றாய்? நீ வைத்திருக்கும் வஜ்ராயுதம் அவ்வாறு பயன் அற்று போகாது. இதில் சிறிதும் சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் என்னை கொல்வதற்காக நீ வைத்துள்ள வஜ்ராயுதம் பகவான் விஷ்ணுவின் சக்தியினாலும் ததிசி முனிவரின் தவ வலிமையினாலும் சக்தி அளிக்கப்பட்டு இருக்கின்றன. மேலும் பகவான் விஷ்ணுவின் உத்தரவுப்படி என்னை கொல்ல நீ வந்து இருப்பதால் நிச்சயமாக உன்னுடைய வஜ்ராயத்தால் நான் கொல்லப்படுவேன். வெற்றி உனது பக்கம் நிச்சயம் என்றான் அவன். இப்பொழுது வஜ்ர ஆயுதத்தின் வேகத்தினால் நான் இந்த ஜட பந்தத்தில் இருந்தும் லௌகிக ஆசைகள் கொண்ட இந்த உடலில் இருந்தும் இந்த உலகில் இருந்தும் விடுபடுவேன். நாரதரை போன்ற மகா முனிவர்களின் கதியை அடைவேன். ஓ இந்திரனே, முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மிக கருணை உடையவர் என கூறிய விருத்ராசுரன் பகவானிடம், ஓ பகவானே, உங்கள் திருவடியில் நாட்டம் உடைய தொண்டராகும் பாக்கியம் அருள் புரிவீராக. உங்களுடைய உன்னத குணங்களில் எனது மனம் எப்போதும் நிலைக்கட்டும். அந்த குணங்களையே எனது நாக்கு எப்போதும் துதிக்கட்டும். தங்கள் அன்பு தொண்டிலேயே எனது உடல் எப்போதும் ஈடுபடட்டும். பகவானே, நான் துருவலோகத்தையோ சொர்க்கலோகத்தையோ பிரம்மலோகத்தையோ விரும்ப கிடையாது. மண் உலகங்களுக்கும் பாதாள லோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கவும் நான் விரும்ப கிடையாது. யோக சக்திகளையும் நான் விரும்ப கிடையாது. தங்களுடைய தாமரை பாதங்களை இழப்பதாய் முக்தியும் நான் வேண்டேன் என்றான் அவன். இளம் பறவைகள் உணவிற்காக தாய் பறவையை நாடி நிற்பது போல் கட்டப்பட்டு இருக்கும் கன்றுகள் தாய் பசுவின் பாலை நாடி நிற்பது போலும், மனம் கலங்கிய மனைவி தூரதேசம் சென்ற தனது கணவன் திரும்பி வருவதை எதிர்பார்த்து நிற்பது போல தங்களுக்கு தொண்டு செய்யும் சந்தர்ப்பத்திற்காக என் மனம் எப்பொழுதும் ஆசைப்படுகின்றது என்றான் அவன். உடல், மனைவி, வீடு, குழந்தைகள் இவற்றின் மீதுள்ள பற்று தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இவற்றின் மீது பற்றை நீக்கி மனம், உணர்வு முதலான அனைத்தும் தங்களிடம் மட்டுமே நிலைத்து நிற்க வேண்டுகிறேன் என வேண்டி நின்றான். பின் விருத்ரா அசுரன் இந்திரனை தனது சூலத்தால் தாக்கினான். அதனை வெட்டி தள்ளிய தேவேந்திரன் தன் வஜ்ராயத்தினால் அவனுடைய ஒரு கையை வெட்டி விட்டான். பதிலாக விருத்ராசுரன் மறுகையால் இந்திரனை தாடையில் அடித்து அவனுடைய யானையும் அடித்து விட்டான். அதனால் வஜ்ராயுதம் இந்திரனின் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்து விட்டது. இப்பொழுது ஆயுதத்தை இழந்த இந்திரன் தோல்வி அடைந்த நிலையை அடைந்து விட்டார். வெட்கமடைந்த அவர் ஆயுதத்தை எடுக்கவும் தயங்கினார். ஆனால் விருத்ராசுரனோ உன்னுடைய வஜ்ராயத்தை கையில் எடுத்து உன் எதிரி கொன்று விடுவாயாக, இதை நினைத்து புலம்ப இது நேரம் கிடையாது என கூறி
எதிரியான இந்திரனை உற்சாகப்படுத்தினான். ஓ இந்திரனே, பகவான் கிருஷ்ணரை தவிர வேறு யாரும் எப்போதும் வெற்றி பெறுவது நிச்சயம் கிடையாது. அனைவருக்குமே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவது இயல்பு. அனைத்து ஜீவராசிகளும் வலையில் சிக்கிய பறவைகள் போல் சுதந்திரம் இல்லாமல் செயல்படுகின்றார்கள். நம்முடைய சக்தி, புலன் சக்தி, மனோபலம், தேகபலம், வாழ்வு, மரணம் அனைத்தும் அந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவை. ஒருவர் மரணம் அடைய விரும்பாவிட்டாலும் அவன் மரணத்தின் போது அனைத்தையும் இழந்து விடுவான். வெற்றி அடையும் நேரம் வரும்போது பரம புருஷரின் அருளால் அனைத்தையும் பெறுவான். அனைத்தும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் விருப்பத்தை சார்ந்து உள்ளன. ஓ வெற்றியிலும் தோல்வியிலும் வாழ்விலும் சாவிலும் புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் இன்பம் துன்பம் இல்லாமல் சரி சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓ எதிரியே, என்னை பார், நான் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு விட்டேன். எனது ஆயுதமும் கையும் வெட்டப்பட்டு விட்டன. இருப்பினும் உன்னை கொல்லும் விருப்பத்துடன் என்னால் இயன்ற அளவு போரிட முயற்சி செய்கின்றேன். இத்தகைய மோசமான நிலையிலும் நான் சிறிதும் வருத்தப்படுவது கிடையாது. ஆகவே நீயும் உன் வருத்தத்தை விட்டுவிட்டு தொடர்ந்து யுத்தம் செய்வாயாக. வெற்றி தோல்வி எவருக்கு என்பதை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அனைத்தும் விதியை சார்ந்து இருக்கின்றன என கூறி இந்திரனை போரிட உற்சாகப்படுத்தினான். பதிலாக இந்திரன், ஓ தலை சிறந்த அசுரனே, ஆபத்தான நிலையில் நீ இருந்த போதிலும் பக்தி தொண்டில் உனக்கு ஆழ்ந்த அறிவும் சகிப்புத்தன்மையும் இருப்பதைக் கண்டு நீ பகவான் கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தன் என்பதை காண முடிகின்றது. பகவான் விஷ்ணுவின் மாயா சக்தியை நீ தாண்டிவிட்டாய். இந்த விடுதலின் காரணத்தால் நீ அசுர மனோபாவத்தை விட்டுவிட்டு சிறந்த பக்தனின் நிலையை அடைந்து விட்டாய். என்னே ஆச்சரியம், அசுரர்கள் ரஜோகுணத்தால் நடத்தப்படுகின்றனர். ஆனால் அசுரனாக நீ பக்தனின் மனோபாவத்தை ஏற்று சுத்த சத்வத்தில் இருக்கும் வாசுதேவரிடம் மனதை பதித்து இருக்கின்றாய். ஹரியின் பக்தி தொண்டு எனும் கடலில் நீந்துபவனுக்கு சாக்கடை நீரால் என்ன பயன் என விருத்ராசுரனின் உயர் நிலையை புகழ்ந்து பாடினான். பின் கடமையினால் போர் இட துவங்கிய வலது கையை இழந்த விருத்ரா அசுரன் இடது கையால் கதையை சுழற்றி இந்திரனை நோக்கி வீசினான். இந்திரன் தன் வஜ்ராயத்தினால் எஞ்சியிருந்த அவனது கையையும் கதையும் வெட்டி தள்ளிவிட்டான். 2 கைகளையும் இழந்த விருத்ராசுரன் கீழ்த்தாடையை தரையிலும் மேல் தாடையை ஆகாயத்திலும் வைத்து இமயமலை நடந்து வருவதைப் போல் நடந்து வந்து இந்திரனையும் ஐராவதத்தினையும் ஒன்று சேர விழுங்கிவிட்டான். ஆனால் இந்திரன் அவன் பெற்றிருந்த நாராயண கவசத்தினால் மரணம் அடையாது விருத்ரா அசுரனின் வயிற்றை பிளந்து வெளியே வந்து தலையை வெட்டிவிட்டான். இந்திரனின் வஜ்ராயுதம் விருத்ராசுரனின் கழுத்தை அறுக்க ஓராண்டு காலம் எடுத்தது. பின் விருத்ரா அசுரனின் உடலிலிருந்து வெளிப்பட்ட உயிர் பொறியானது பகவான் கிருஷ்ணரின் உலகிற்கு திரும்பிச் சென்று விட்டது. இவ்வாறாக அனைத்து தேவர்களும் பார்த்து கொண்டு இருக்கும்போதே அவன் பரலோகத்தில் பிரவேசித்து பகவான் சங்கர்ஷனரின் ஒரு சகாவாக மாறிவிட்டான். இவ்வாறாக விருத்ரா அசுரனின் வரலாறானது பகவத்கீதை 6.22 குறிப்பிடும். கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்ற ஒருவன் உண்மையில் இருந்து விலகுவது கிடையாது. இந்த நிலையை அடைந்ததும் இதை காட்டிலும் உயர்ந்த லாபம் எதுவும் கிடையாது என நினைக்கின்றான். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இருப்பவன் மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலையிலும் கலக்கம் அடைவது கிடையாது என்ற உண்மையை உறுதிப்படுத்துகின்றது. விருத்ரா அசுரன் கிருஷ்ண பக்தி தொண்டில் மாறாது உறுதியுடன் இருந்தான். ஓ பகவானே, நான் துருவ லோகத்தையோ சொர்க்க லோகத்தையோ பிரம்ம லோகத்தையோ விரும்ப கிடையாது. மண் உலகங்களுக்கும் பாதாள
உலகங்களுக்கும் அதிபதியாக இருக்கவும் விரும்ப கிடையாது. யோக சக்திகளையும் நான் விரும்ப கிடையாது. தங்களுடைய தாமரை திருவடிகளை இழப்பதாயின் முக்தியையும் நான் வேண்டேன் என விருத்ரா அசுரன் கூற்று தூய பக்தனான விருத்ரா அசுரன் கிருஷ்ண பக்தியை தவிர வேறு எதையும் உயர்வாக கருதவில்லை என்பது உறுதிப்படுத்துகின்றது. விருத்ரா அசுரன் ஒரு பக்தன் ஆகையால் கடினமான சூழ்நிலையிலும் கலங்காமல் உறுதியுடன் இருந்தான். முதலில் ஒரு கை வெட்டப்பட்ட நிலையிலும் பின் இரு கைகள் வெட்டப்பட்ட நிலையிலும் ஆயுதங்கள் இழந்த நிலையிலும் தான் உடல் இழப்பது பகவான் விஷ்ணுவின் விருப்பம் என்பதை உணர்ந்த விருத்தா அசுரன் துளியும் கலக்கமடையாமல் இருந்தான். போரிடும் தன் கடமையை விடாமல் போரை தொடர்ந்து செய்து இறுதியில் உடலை இழந்து உயிரை உன்னத லோகத்தை அடையச் செய்தான். பகவத்கீதை 9.32 பெண்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என எந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் என்னிடம் சரண் அடைபவர்கள் பரம கதியை அடைய முடியும் என்ற கூற்றை விருத்ராசுரன் வரலாறு நிரூபிக்கின்றது. விருத்ராசுரன் அசுரகுலத்தில் பிறந்து இருந்தாலும் அவனுடைய கிருஷ்ணபக்தி உறுதியைக் கண்டு இந்திரனும் ஆச்சரியம் அடைந்து விட்டார். ஏனென்றால் சாதாரணமாக ஒரு அசுரனுக்கு இத்தகைய ஒரு மனோபாவம் அமைவது சாத்தியம் கிடையாது. ஆனால் விருத்ரா அசுரன் முற்றிலும் பகவான் கிருஷ்ணரிடம் சரண் அடைந்ததால் அவன் பரம கதியை அடைந்து விட்டான். மாறாக இந்திரன் தேவகுலத்தில் பிறந்து இருந்தாலும் விருத்ரா அசுரன் அளவிற்கு உறுதியான பக்தியும் பகவான் கிருஷ்ணரிடம் சரணாகதியும் இல்லாததால் அவனால் பரம கதியை அடைய இயலவில்லை. பகவத்கீதை 6.22 கூறியபடி கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்ற ஒருவன் உண்மையிலிருந்து விலகுவது கிடையாது. இந்த நிலையை அடைந்ததும் இதை காட்டிலும் உயர்ந்த லாபம் எதுவும் கிடையாது என நினைக்கின்றான். இத்தகைய ஒரு நிலையில் இருப்பவன் மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலையிலும் கலக்கம் அடைவது கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.